Hi, welcome you to learn English. இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான கிராமர் பற்றி பார்க்க போகிறோம். அந்த எக்ஸசைஸை பார்த்துட்டு அது என்ன கிராமர் அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிங்க. ஒருத்தர் நான் கோயிலுக்கு போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் சொன்னதை நீங்கள் இன்னொருத்தர்கிட்ட சொல்கிறீங்க. இந்த பர்சன் 1 அப்படின்னு இருக்கு பாருங்கள், நான் கோயிலுக்கு போய் கொண்டிருக்கிறேன். அந்த பர்சன் 1 சொன்னதை நீங்கள் பர்சன் 2ட்ட சொல்கிறீங்க. அவர் கோயிலுக்கு போய்கிட்டு இருக்கிறதாக சொல்கிறாரு அப்படின்னு. இது என்ன கிராமர்? இதை சென்டென்ஸாக பார்க்குறப்ப உங்களால் சொல்ல முடியும். இப்போ அந்த பர்சன் 1 சொன்னதை பர்சன் 2ட்ட இங்கிலீஷில் சொல்கிறப்ப he tells, அவர் சொல்கிறார், he tells that he is going to temple, அவர் சொல்கிறார் அவர் கோயிலுக்கு போய் கொண்டிருப்பதாக. இந்த மாதிரி சிச்சுவேஷன் கேஷுவலாக வரும். அப்போ என்ன கிராமர் யூஸ் பண்ணுறோம்? இன்னொரு சிச்சுவேஷன் சொல்கிறேன். அந்த பர்சன் 1 சொல்கிறாரு அவர்கள் வந்து கொண்டிருக்கின்றனர் அப்படின்னு சொல்கிறார். நீங்கள் பர்சன் 2 கிட்ட அவர்கள் வந்து கொண்டிருப்பதாக சொல்கிறார் அப்படின்னு சொல்லணும். ஸோ பர்சன் 1 என்ன சொல்கிறாரு? தே ஆர் கம்மிங், அவர்கள் வந்து கொண்டிருக்கின்றனர். நீங்கள் சொல்கிறது he tells that they are coming. இங்கிலீஷ் கம்யூனிகேஷனில் முக்கியமான கிராமர் இது. அதை யூஸ் பண்ணி தான் இந்த வீடியோவில் இந்த எக்ஸசைஸ் பண்ண போகிறோம். ரொம்ப இம்பார்ட்டண்ட் அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஐ வெல்கம் யூ டு திஸ் சேனல் சென்டாக்ஸ். உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில்லை டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன். ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க, கண்டிப்பாக டெவலப்மெண்ட் இருக்கும். ஒருத்தர் டைரெக்டாக ஒரு விஷயத்தை சொல்கிறாரு, அந்த சென்டென்ஸை கொஞ்சம் மாற்றி நீங்கள் அவர் சொன்னதாக இன்னொருத்தட்ட சொல்கிறீங்க. ஸோ திஸ் இஸ் டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச். அந்த பர்சன் 1 எனக்கு ஒரு கார் வேண்டும் அப்படின்னு சொல்கிறது டைரக்ட் ஸ்பீச். அதாவது ஐ வாண்ட் எ கார் அப்படிங்கிறது டைரக்ட் ஸ்பீச். அவர் சொன்னதாக நீங்கள் இன்னொருத்தட்ட சொல்கிறீங்க, அது இன்டைரக்ட் ஸ்பீச். நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? அவருக்கு ஒரு கார் வேண்டும் என்று சொல்கிறார். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களால் முடியும். இன்டைரக்ட் ஸ்பீச்சில் மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க, ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். he tells, அவர் சொல்கிறார். இந்த that அப்படிங்கிறது இன்டைரக்ட் ஸ்பீச்சில் யூஸ் பண்ணுற ஒரு கன்ஜங்ஷன். he tells that, அதாவது அவர் என்ன சொல்கிறாருன்னா அப்படின்னு அர்த்தம். he tells that he wants a car. I want a car அப்படிங்கிறது இங்கே he wants a car. இந்த want அப்படிங்கிற வேர்போட எஸ் ஆட் ஆகிருக்கு. ஏன் அப்படின்னா இந்த சென்டென்ஸ் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது. ப்ரெசன்ட் டென்ஸில் ஒரு சென்டென்ஸ் எழுதுகிறப்ப சப்ஜெக்ட் சிங்குலராக இருந்துச்சுன்னா வேர்போட எஸ் ஆட் பண்ணுறோம். ஸோ he அப்படிங்கிறது சிங்குலர், அதனால் வேர்போட எஸ் ஆட் பண்ணுறோம். he wants a car. நிகழ்காலத்தில் அவருக்கு நேரையே நம்ம அவர் சொன்னதாக இன்னொருத்தட்ட சொல்கிறோம். அதனால் இது எல்லாமே ப்ரெசன்ட் டென்ஸ்லேயே சொல்கிறோம். பொதுவாக டைரக்ட்லேருந்து இன்டைரக்ட் ஸ்பீச் மாற்றுறப்ப பாஸ்ட் ஃபார்மை தான் சொல்லணும். பட் இது நிகழ்காலத்திலே நடக்கிறதுனால டைரக்ட் ஸ்பீச் டு இன்டைரக்ட் ஸ்பீச் ப்ரெசன்ட் டென்ஸ்லேயே இருக்குது பாருங்கள். இப்போ பர்சன் 1 நான் இந்த கல்லூரி மாணவன் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் சொல்கிறது சரியாக கேட்கலன்னு வச்சுக்கிடுவோம். இன்னொருத்தருக்கு அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க. அவர் தான் இந்த கல்லூரி மாணவன் என்று சொல்கிறார் அப்படின்னு சொல்கிறீங்க. அவர் இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்னு சொல்கிறாருன்னு சொல்கிறீங்க. இது அவர் சொன்ன வார்த்தைகளை நீங்கள் மாற்றி சொல்கிறது. ஸோ இன்டைரக்ட் ஸ்பீச். தமிழில் சொல்கிறத நம்ம இங்கிலீஷில் சொல்ல போகிறோம். பர்சன் 1 என்ன சொல்லியிருக்கிறாரு? ஐ ஆம் அ ஸ்டூடெண்ட் இன் திஸ் காலேஜ். இந்த கல்லூரியில் நான் ஒரு மாணவன். நீங்கள் பர்சன் 2ட்ட சொல்கிறது எப்படி சொல்லணும்? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள், ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ரொம்ப சிம்பிள். நீங்கள் அந்த ஸ்ட்ரக்சரை மட்டும் நல்லா மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னா போதும். he tells, அவர் சொல்கிறார். he tells that he is a student in this college. இங்கே வந்து I am அப்படிங்கிறது இங்கே he is அப்படின்னு மாறி இருக்கு. ஏன்னா இது நீங்கள் சொல்கிறீங்க. he is a student in this college. இந்த மாதிரி டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச், மாடல் சென்டென்சஸ் இன்னொரு சேனல் சென்டாக்ஸ் ப்ளஸில் கொடுத்துருக்கேன். அந்த சேனல் வீடியோஸும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களால் முடியும். இப்போ பர்சன் 1 என்ன சொல்கிறாரு? நாங்கள் நண்பர்களாக இருக்கிறோம். we are friends. இதை நீங்கள் இன்னொருத்தட்ட சொல்கிறீங்க. அவர்கள் நண்பர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்கிறார். வீடியோ பாஸ் பண்ணிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க, ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். he tells that they are friends. we are friends அப்படிங்கிற அந்த டைரக்ட் ஸ்பீச் இன்டைரக்ட் ஸ்பீச்சில் they are friends அப்படின்னு மாறுது. they were friends அப்படின்னு எப்போ மாறும்? பாஸ்ட் டென்ஸில் மாறும். அதாவது
அதே நேரத்தில் நடக்காமல் கொஞ்சம் நேரம் கழித்து நடக்குது, இல்லை கொஞ்சம் நாட்கள் கழித்து நடக்குது அப்படின்னா அது பாஸ்ட் டென்ஸில் சொல்லணும், இன்டைரக்ட் ஸ்பீச். இப்போ அதே நேரத்தில் நடக்கிறதால நம்ம ப்ரெசன்ட் டென்ஸில் சொல்கிறோம். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த ஆன்சரை நீங்கள் கண்டுபிடிங்க. என் மகள் நன்றாக படித்து கொண்டிருக்கிறாள். இது அவர் சொல்கிறாரு, என் மகள் நன்றாக படித்து கொண்டிருக்கிறாள். அதே நேரத்தில் அவர் சொன்னதை நீங்கள் இன்னொருத்தட்ட சொல்கிறீங்க. அவர் தனது மகள் நன்றாக படித்து கொண்டிருக்கிறாள் என்று சொல்கிறார், படித்து கொண்டிருப்பதாக சொல்கிறார். மை டாட்டர் இஸ் ஸ்டடியிங் வெல் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இது டைரக்ட் ஸ்பீச். நீங்கள் இன்டைரக்டில் ஃபார்ம் பண்ணணும். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். மை டாட்டர் இஸ் ஸ்டடியிங் வெல், அது இன்டைரக்ட் ஸ்பீச்சில் வர்றப்ப he tells that his daughter is studying well. அவர் தனது மகள் நன்றாக படித்து கொண்டிருப்பதாக சொல்கிறார். ஸோ இதுவே ஆஃப்டர் எ ஃபியூ டேஸ், கொஞ்சம் நாட்கள் கழித்து சொல்கிறாருன்னு வச்சுக்கிடுவோம். எல்லாமே பாஸ்ட் டென்ஸில் சொல்லணும். ஓகே, he told that his daughter was studying well அப்படின்னு சொல்லணும். நான் ஒரு படம் பார்த்து கொண்டிருக்கிறேன். ஐ ஆம் வாட்சிங் எ மூவி. இது அவர் சொல்லியிருக்காரு. அவர் சொன்னதை நீங்கள் இன்னொருத்தட்ட சொல்கிறீங்க. ஓகே, அட் அ டைமில் சொல்கிறீங்க. எப்படி சொல்லணும்? அவர் தான் ஒரு படம் பார்த்து கொண்டிருப்பதாக சொல்கிறார். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணுங்கள், ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களால் முடியும். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். அவர் தான் ஒரு படம் பார்த்து கொண்டிருப்பதாக சொல்கிறார். he tells that he is watching a movie. I am watching a movie அப்படிங்கிறது இன்டைரக்ட் ஸ்பீச்சில் he tells that he is watching a movie. அவர் சொன்ன அடுத்த நிமிஷமே நம்ம இன்டைரக்ட் ஸ்பீச்சில் சொல்கிறோம் அப்படின்னா ப்ரெசன்ட் டென்ஸில் சொல்கிறோம். இதுவே கொஞ்சம் நாள் கழித்து சொல்கிறோம் அப்படின்னா he told that he was watching a movie அப்படின்னு சொல்லணும். இது என்னுடைய புத்தகம் அப்படின்னு அந்த பர்சன் ஒன் சொல்கிறாரு. நீங்கள் அவர் சொன்னதை இன்னொருத்தட்டு சொல்லணும். அவர் அது அவருடைய புத்தகம் என்று சொல்கிறார். ஸோ அந்த சென்டென்ஸ் என்னது? திஸ் இஸ் மை புக். அது அவருடைய புத்தகம் என்று சொல்கிறார் அப்படின்னு நீங்கள் சொல்லணும். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுங்கள். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். he tells that that is his book. அந்த திஸ் அப்படிங்கிற அந்த ப்ரோனவுன் இன்டைரக்ட் ஸ்பீச்சில் எப்படி வருது? that அப்படின்னு வருது. அதாவது இது என்னுடைய புத்தகம். அந்த இது அப்படிங்கிற வார்த்தை அது அப்படின்னு மாறுது. அவர் அது அவருடைய புத்தகம் என்று சொல்கிறார். அப்போ அந்த அதுங்கிறதுக்கு that. ஆல்ரெடி ஒரு கன்ஜங்ஷன் வேறு இருக்குது. he tells that that is his book. இது எனது மகனின் கார். it is my son's car. அந்த sons apostrophe s இருக்குது பாருங்கள், possessive. it is my son's car. இதை இன்டைரக்ட் ஸ்பீச்சில் சொல்லணும். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். it is my son's car. he tells that it is his son's car. இந்த இட் அப்படிங்கிறது அது அப்படின்னு சொன்னோன்னா that is his son's car. அந்த காரை சுட்டி காமிச்சு he tells that that is his son's car. இன்டைரக்ட் ஸ்பீச் நிகழ்காலத்தில் சொன்னோன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்தோம். இந்த மாதிரி சிச்சுவேஷன் அடிக்கடி நம்மளுக்கு அமையும். ஸோ அந்த மாதிரி வர்றப்ப இன்டைரக்ட் ஸ்பீச் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்கும். அடுத்த வீடியோவில் இன்டைரக்ட் ஸ்பீச் பாஸ்ட் டென்ஸில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். Thanks for watching and thanks for your valuable comments.